ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 9/3/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு மாற்றத்தை அழியாததாக ஆக்குங்கள். பாப்தாதா அனைத்து சாதக பறவை குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் கேட்கணும், சந்திக்கணும் மற்றும் ஆகணும் அப்படிங்கிற அதே ஆர்வம் இருக்குது. கேட்பதில் அனைவரும் நம்பர் 1 சாதக பறவைகள், சந்திப்பதில் வரிசை எண் இருக்குது. மேலும் ஆவதில் அவர்களின் சக்திக்கு ஏற்றபடி சமமாக ஆகணும். ஆனால் அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்கள், பிராமண ஆத்மாக்கள் இந்த 3 சாதக பறவைகளாக அவசியம் இருக்கிறாங்க. நம்பர் 1 சாதக பறவை மாஸ்டர் முரளிதரன். மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பவர் தந்தைக்கு சமமாக நிரந்தரமா மற்றும் சகஜமாக ஆயிடுவாங்க. கேட்பது என்றால் முரளிதரன் ஆவது, சந்திப்பது என்றால் தொடரனுடைய பிரபாவத்தில் அவருக்கு சமமாக சக்திகள் மற்றும் குணங்களில் நிரம்பி விடுவது. ஆவது அப்படின்னா எண்ணத்தின் அடிமேல், வார்த்தைகளினுடைய அடிமேல், காரியத்தின் அடிமேல் வைத்து சாட்சா தந்தைக்கு சமமாக ஆவது. குழந்தைகளுடைய எண்ணத்துல தந்தையினுடைய எண்ணம் சமமாக அனுபவமாகணும். வார்த்தையில, காரியத்துல எப்படி தந்தையோ அப்படி குழந்தை அப்படின்னு அனைவருக்கும் அனுபவமாகணும். இதைத்தான் சமமாக ஆவது மற்றும் நம்பர் 1 சாதக பறவைன்னு சொல்றது. இந்த 3லிருந்து நான் யார் அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா. அனைத்து குழந்தைகளுடைய ஊக்கம், உற்சாகம் நிறைந்த எண்ணம் பாப்தாதா கிட்ட வந்து சேருது. எண்ணத்தை மிகவும் நல்ல தைரியம் மற்றும் திடத்தன்மையோடு செய்யறாங்க. எண்ணம்ங்கிற விதை சக்திசாலியாக இருக்குது. ஆனா தாரணை செய்வதனுடைய பூமி, ஞானத்தினுடைய கங்கா ஜலம் மற்றும் நினைவு என்ற வெயில் அப்படின்னு சொன்னாலும் அல்லது வெப்பம்னு சொன்னாலும் அடிக்கடி தன்மேல் கவனம் அப்படிங்கிற மேற்பார்வையில அங்கங்கே கவனக்குறைவானவர்களாக ஆகிடுறாங்க. ஒரு விஷயத்தினுடைய குறை இருக்கிற காரணத்தினாலும் எண்ணம்ங்கிற விதை எப்பொழுதும் பலன் கொடுக்கறது கிடையாது. கொஞ்ச காலத்துக்காக ஒரு சீசன் 2 சீசன்களுக்கு பழம் கொடுக்கும், எப்பொழுதும் பழம் கொடுக்காது. பிறகு விதையும் சக்திசாலியாக இருந்துச்சு, உறுதிமொழியும் உறுதியாக செஞ்சிருக்கிறோம், தெளிவும் ஆயிடுச்சு, இருந்தும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. 6 மாதங்களும் மிகுந்த ஊக்கம் இருந்தது, பிறகு போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக எந்த விஷயங்களை முதல்ல சொல்லியிருந்தோமோ அதன் மேல எப்பொழுதும் கவனம் இருக்கணும். இன்னொரு விஷயம், சின்ன விஷயத்துல விரைவில் பயந்துடுறீங்க. பயந்துடுற காரணத்தினால சின்ன விஷயத்தையும் பெரிதாக ஆக்கிடுறீங்க. விஷயம் எறும்பு மாதிரி இருக்குது, அதை யானை மாதிரி ஆக்கிடுறீங்க. ஆகினால சமநிலை இல்லை. சமநிலை இல்லாத காரணத்தினால வாழ்க்கை எப்படி ஆயிடுது, சுமையா ஆகுது. இருந்தால் போதையில முற்றிலும் உயரே சென்றுடுறாங்க, அல்ல சின்னம் சிறிய கல் கூட கீழே அமர வச்சிடுது. ஞானம் நிறைந்தவராக ஆகி ஒரு நொடியில் அதை அகற்றுவதற்காக கல் வந்துடுச்சு, நின்றுட்டேன், கீழே வந்துட்டேன், இது நடந்துச்சு அப்படின்னு இதை யோசிப்பதில் ஈடுபட்டுடுறாங்க. நோய் வந்துடுச்சு, காய்ச்சல் மற்றும் வலி வந்துடுச்சு அப்படின்னு ஒருவேளை இதையே யோசிக்கிறாங்க மற்றும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன நிலைமை ஆகும்? அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் என்ன வருதோ அவற்றை அழிச்சிடுங்க, அகற்றுங்க, பறந்து செல்லுங்க. ஆயிடுச்சு, வந்துடுச்சு, இதே எண்ணத்தில் பலகீனம் ஆகாதீங்க, மருந்து எடுத்துக்குங்க மற்றும் ஆரோக்கியமானவராக ஆகுங்க. சில நேரம் பாப்தாதா குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து இப்போ என்னவாக இருந்தார், அடுத்த நேரம் என்னவாகி விட்டார் அப்படின்னு யோசிக்கிறார். இது அவரே தானா அல்லது இன்னொருவராக ஆகிட்டாரா? விரைவில் மேலே கீழே போகிறதுனால என்ன நடக்குது? தலை பாரமாக ஆயிடுது. பொதுவாகவே நடைமுறையில் மேலே கீழே சென்று வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தலை சுற்றுவது போல் அனுபவம் செய்வீங்க இல்லையா? ஆகினால இந்த சமஸ்காரத்தை பரிவர்த்தனை செய்யுங்கிறாங்க பாபா. நம்முடைய பழக்கமே அந்த மாதிரி தான் என்று அப்படி யோசிக்காதீங்க. தேசத்தினுடைய காரணமாக மற்றும் வாயுமண்டலத்தினுடைய காரணமாக மற்றும் ஜென்மத்தின் சமஸ்காரம், நேச்சரின் காரணமாக அந்த மாதிரி ஆகத்தான் செய்யும். அப்படி அந்த மாதிரியான நம்பிக்கைகள் பலகீனமானவராக ஆக்கிடுது. ஜென்மம் மாறியது அப்படின்னா சமஸ்காரத்தையும் மாற்றுங்க. எப்போ உலகை மாற்றுபவராக இருக்கீங்க அப்படின்னா சுயத்தை மாற்றுபவராக முன்பாகவே இருக்கீங்கள் தான் இல்லையா? தன்னுடைய ஆதி அனாதி சுபாவ சமஸ்காரத்தை தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் உண்மையான சமஸ்காரம். இது போலியானது.
என்னுடைய சமஸ்காரம், என்னுடைய நேச்சர் அப்படின்னு சொல்றது மாயாவினுடைய வசமானதனுடைய நேச்சர். சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுடைய ஆதி அனாதி நேச்சர் இது இல்லை. ஆகையினால இந்த விஷயங்கள் மேல மீண்டும் உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறோம், மீண்டும் படிப்பிக்கிறோம். அப்படிங்கிற இந்த பரிவர்த்தனையை அழியாததாக ஆக்க சொல்றாங்க பாபா. விசேஷங்களும் அதிகம் இருக்குது. அன்புல நம்பர் 1 இருக்கீங்க. சேவையினுடைய ஊக்கத்திலும் நம்பர் 1 இருக்கீங்க. ஸ்தூலமாக தூரமாக இருந்தாலும் அருகில் இருக்கீங்க. கேட்சிங் பவர் மிக நல்லா இருக்குது. அனைவரும் உணரும் சக்தி மிக தீவிரமாக இருக்குது. குஷிகளினுடைய ஊஞ்சல் ஆடிக்கிட்டும் இருக்கீங்க. ஆகா பாபா, ஆகா பரிவாரம், ஆகா நாடகம்ங்கிற பாடலையும் நல்லா பாடுறீங்க. திடத்தன்மையும் விசேஷம் நல்லா இருக்கு. தெரிஞ்சு கொள்ளும் புத்தியும் கூர்மையா இருக்குது. தந்தை மற்றும் பரிவாரத்தின் கண்டெடுக்கப்பட்ட மிக சலமான குழந்தைகளாகவும் இருக்கீங்க. நீங்கள் மதுபனினுடைய அலங்காரம், மேலும் மிகவும் கலகலப்பாகவும் இருக்கீங்க. வகை வகையான கிளைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சந்தனத்தின் மரமாக ஆவதனுடைய உதாரணத்திலும் மிக நன்றாக இருக்கீங்க. உங்களிடம் எத்தனை விசேஷங்கள் இருக்குது. விசேஷங்கள் அதிகம், மேலும் பலகீனம் ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒன்றை அகற்றுவதோ மிகவும் சுலபம்தான். பிரச்சனைகள் முடிவடைஞ்சிருச்சு தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. புரிந்துதான் கேட்குறாங்க. எப்படி தெளிவாக சொல்றீங்க. அதே மாதிரி உள்ளத்தினுடைய தூய்மை காரணமா மற்றவங்கள்ட்ட இருந்து விஷயத்தை பெறுவதிலும் நம்பர் 1. விசேஷங்களுடைய மாலையை உருவாக்கணும் அப்படின்னா மிக நீளமானதாக ஆயிடும். இருந்தாலும் பாப்தாதா வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இந்த பரிவர்த்தனையே 99% செஞ்சிட்டீங்க. இன்னும் 1% மிச்சம் இருக்கு. அதுவும் கண்டிப்பா பரிவர்த்தனை ஆயிடும். நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள். இப்பொழுது மாறிவிட்டு முடியாது என்பதிலிருந்து முடியும் என்று சொல்லிவிடுறீங்க. இதுவும் விசேஷம்தான் இல்லையா? மிக நல்ல பதில் கொடுக்குறீங்க. இவங்கள்ட்ட சக்திசாலியாக வெற்றி அடைபவராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். அதற்கு இப்பொழுதிலிருந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பரிவர்த்தனுடைய சக்தி அதிவேகமாக இருக்குது இல்லையா? எறும்பு எலியிட மட்டும் பயப்படும் சம்ஸ்காரம் இருக்குது. மாவீரனாகிய எறும்பை காலின் கீழே வச்சிடுங்க. மேலும் எலியை சவாரியாக ஆக்கிடுங்க. கணேசன் ஆகிடுங்க. இப்போதிலிருந்து விக்ன விநாசக், அதாவது கணேசன் ஆகி எலிமேல் சவாரி செய்ய தொடங்கிடுங்க. எலியை கண்டு பயப்படாதீங்க. எலி சக்திகளை கடிச்சிடுது, சகித்து கொள்ளும் சக்தியை அழிச்சிடுது, சரளத்தன்மையை அழிச்சிடுது, அன்பை அழிச்சிடுது, கடிக்குது தான் இல்லையா? எறும்பு நேராக தலைக்குள்ளே சென்றுடுது. டென்ஷனில் மயக்கமடைய செஞ்சிடுது. அந்த நேரம் மிகவும் பிரச்சனை செஞ்சிடுது தான் இல்லையா? நல்லது. எப்பொழுதும் மகாவீராகி சக்திசாலி நிலையில் நிலைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயல் என்ற ஒவ்வொரு அடிமேல் அடியெடுத்து வைத்து தந்தை கூடவே செல்லக்கூடிய உண்மையான வாழ்க்கை துணைவர்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய விசேஷங்களை எதிரில் வைத்து பலகீனங்களுக்கு நிரந்தரமாக விடை கொடுக்கக்கூடிய எண்ணங்கிற விதையை எப்பொழுதும் நன்றாக பழம் கொடுப்பதாக ஆக்கக்கூடிய, ஒவ்வொரு நேரமும் எல்லைக்கு அப்பாற்பட்ட பிரத்யக்ஷ பலன்கிற பழத்தை அருந்தக்கூடிய, அனைத்து பிராப்திகள் என்ற ஊஞ்சலில் ஆடக்கூடிய நிரந்தரமான சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பிரான்ஸ் குரூப்போடு அவிக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் அநேக தடவைகள் சந்திச்சிருக்கீங்க. மேலும் இப்போ சந்திச்சிட்ருக்கீங்க. ஏன்னா சென்ற கல்பத்தில் முதல்ல சந்திச்சிருக்கீங்க. அதனால் இப்போ சந்திச்சிட்ருக்கீங்க. சென்ற கல்பத்தினுடைய ஆத்மாக்கள் மீண்டும் தன்னுடைய உரிமையை பெறுவதற்காக வந்து சேர்ந்துட்டீங்களா? புதிதாக அனுபவம் இல்லைதான் இல்லையா? நான் பல தடவைகள் சந்திச்சிருக்கிறேங்கிற அறிமுகம் நினைவு வருது. தெரிந்த வீடாக அனுபவம் ஆகுது. எப்போ தன்னுடையவர் யாராவது இருந்துட்டார் என்றால் தன்னுடையவர்களை பார்த்து குஷி ஏற்படும். இப்பொழுதோ இதற்கு முன்பு என்ன சம்பந்தம் இருந்ததோ அது சுயநலத்தின் சம்பந்தமாக இருந்தது, உண்மையானதாக இருக்கலை என்று இப்பொழுது புரிஞ்சுக்கிட்டீங்க. தன்னுடைய பரிவாரத்தில் தன்னுடைய இனிமையான இல்லத்தில் வந்து சேர்ந்துட்டீங்க. பாப்தாதாவும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. திடத்தன்மை வெற்றியை கொண்டு வரும். இது நடக்குமா அல்லது நடக்காதாங்கிற எண்ணம் எங்கு இருக்குமோ அங்கு வெற்றி கிடைக்காது. எங்கு திடத்தன்மை இருக்குமோ அங்கு நிச்சயம் வெற்றி இருக்கும். ஒரு பொழுதும் சேவையில் மனமுடைந்து போகாதீங்க. ஏன்னா இது அழியாத தந்தையின் அழியாத காரியம். வெற்றியும் அழியாததாக கண்டிப்பாக இருக்கும். சேவைக்கான பலன் கிடைக்கல என்பதும் இருக்கவே முடியாது. சில பலன் அந்த நேரம் கிடைக்கும், சிலவை கொஞ்ச காலத்துக்கு பிறகு கிடைக்கும். ஆகையினால ஒரு பொழுதும் இந்த மாதிரி எண்ணத்தையும் வைக்காதீங்க. சேவை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு எப்பொழுதும் புரிஞ்சுக்கிறாங்க பாபா.
ஜப்பான் குரூப்போடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. தந்தை மூலமாக அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தி ஆயிட்டுருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நிரம்பி ஆத்மா, அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இந்த பொக்கிஷங்கள் ஒரு ஜென்மத்துக்கு கிடையாது, ஆனால் 21 ஜென்மங்கள் வரை உடன் இருக்கும். இன்றைய உலகத்தில் யாராவது எவ்வளவுதான் செல்வந்தனாக இருந்தாலும், ஆனால் என்ன பொக்கிஷங்கள் உங்களிடம் இருக்குதோ அது வேறு யாரிடமும் இல்லை. அப்படின்னா வாஸ்தவமாக உண்மையான விஐபி யார்? நீங்கள் தான் இல்லையா? இந்த பதவியோ இன்று இருக்கும், நாளை இருக்காது. ஆனால் உங்களுடைய இந்த ஈஸ்வரிய பதவியை யாரும் பறிக்க முடியாது. நீங்கள் தந்தையின் வீட்டின் அலங்காரமான குழந்தைகள். எப்படி மலர்களால் வீட்டை அலங்கரிப்பாங்க, அதே மாதிரி நீங்கள் தந்தையினுடைய வீட்டின் அலங்காரங்கள். ஆகையினால எப்பொழுதும் நான் தந்தையினுடைய அலங்காரம் அப்படின்னு புரிந்து தன்னை உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க செய்யுங்க. ஒருபொழுதும் பலகீனமான விஷயங்களை நினைவு செய்யாதீங்க. கடந்த காலத்து விஷயங்களை நினைவு செய்யறதுனால இன்னும் பலகீனம் வந்துடும். கடந்ததை நினைச்சிங்க அப்படின்னா அழுகை வரும். ஆகையினால கடந்தது என்றால் முடிந்தது. தந்தையினுடைய நினைவு சக்திசாலி ஆத்மாவாக ஆக்கிடுது. சக்திசாலியான ஆத்மாவை பொறுத்தளவில் கடின உழைப்பும் அன்புல மாறிடுது. எந்த அளவில் ஞானத்தினுடைய களஞ்சியத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பீங்களோ அந்த அளவு அது பெருகும். தைரியம் மற்றும் உற்சாகத்தின் மூலமாக எப்பொழுதும் முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே முன்னேறி சென்று கொண்டே இருங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. பிரச்சனைகளை சாலையோர காட்சிகள் அப்படின்னு புரிந்து கடந்து செல்லக்கூடிய நினைவு சொரூப சக்திசாலியான ஆத்மா ஆகுக. நினைவு சொரூப சக்திசாலியான ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, பிரச்சனைகளை சாலையோர காட்சிகள் அப்படின்னு புரிஞ்சு கடந்து செல்லணும். நினைவு சொரூப ஆத்மா சக்திசாலியாக இருக்கிற காரணத்தினால பிரச்சனைகளை விளையாட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், ஆனால் சக்திசாலியான ஆத்மாவை பொறுத்தளவில் லட்சியத்தை சென்றடைவதற்கு இந்த அனைத்து பாதைகளும் பக்கத்து காட்சிகள். மனிதர்களோ பணம் செலவழித்தும் சுற்றுலா காட்சிகளை பார்ப்பதற்கு போகிறாங்க. ஆகையினால நினைவு சொரூப சக்திசாலியான ஆத்மாவை பொறுத்தளவில் பிரச்சனை என்று சொன்னாலும், சோதனை தடை அப்படின்னு சொன்னாலும் அனைத்தும் பக்கத்து காட்சிகள். மேலும் இந்த லட்சியத்தை சென்று அடைவதின் பக்கத்து காட்சிகளை எண்ணிலடங்கா தடவை நான் கடந்து வந்திருக்கிறேன், ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிற இந்த நினைவு இருக்குது. ஸ்லோகன்: மற்றவர்களை கரெக்ஷன் செய்வதற்கு பதிலாக தந்தையுடன் கனெக்ஷனை இணைத்து கொண்டீர்கள் என்றால் வரதானங்களினுடைய அனுபவமாயிட்டே இருக்கும். மற்றவங்களை சரி செய்வதற்கு பதிலாக தந்தையோடு தொடர்பை இணைச்சிக்கிட்டா வரதானங்களுடைய அனுபவம் ஆகிட்டே இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.